புதுச்சேரியில் இருந்து மதுபானங்கள் கடத்தி வரப்பட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. காவல்துறைக்கு சவால் விடும் வகையில் நூதன முறைகளை கையாண்டு கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இருசக்கர வாகனத்தில் கடத்துவது மற்றும் ஐஸ்கிரீம் விற்பனையாளர் போல மது பாட்டில்களை கடத்தி புது யுக்திகளை பயன்படுத்தி வருகின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மீன்கள் ஏற்றிச் சென்ற 4 சக்கர வாகனத்தை பிடித்த போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அதில் பெட்டியாக மீன்களுக்கு அடியில் மது பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை போலீசார் கைப்பற்றினர். இதையடுத்து கடத்தல்காரரிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் மது பாட்டில்களை கடத்தி வந்தது தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு திமுக பிரமுகர் நாகராஜின் மகன் திராவிட செல்வன் என்பது தெரியவந்தது. அவரை கைது செய்த போலீசார் மீன்கள் கொண்டு வரும் ஐஸ் பெட்டிகளில் பதுக்கி வைத்து கடத்தி வரப்பட்ட 2 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மது பாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். நாகப்பட்டினத்தில் இருந்து வேறு மாவட்டங்களுக்கு மீன் ஏற்றிச் செல்வது போல பெட்டிகளுக்கு அடியில் மது பாட்டில்களை திமுக பிரமுகரின் மகன் கடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.